Hi friends, welcome to Tech Code channel. அதாவது இன்னையிலேருந்து என்னோட சேனல் நேம் Techie World அப்படிங்கறத Global Tech Code அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கேன். உங்களோட சப்போர்ட் எப்பவும் போல வேணும். வாங்க டாபிக் உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங். அதோட கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வேர்டோட மீனிங் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லோட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓவர்லோட் அப்படின்னா அதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா யாராவது ஒரு வெயிட் தூக்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம வெயிட் கொடுத்து திரும்பி தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே டெக்னிக்கல் டேர்ம்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் அதாவது மெத்தட்ஸ் தான். அந்த மெத்தட்ஸ்ல வந்து நமக்கு லோடா எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா பாராமீட்டர்ஸ். அதுக்குள்ள வந்து நம்ம வந்து எத்தனை பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் பண்ண போறோம். அந்த சம் மெத்தட்ல வந்து ரெண்டு பாராமீட்டர்ஸ் வச்சு அடிஷன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து 3 பாராமீட்டர்ஸ் வச்சு அடிஷன் பண்ண போறோம். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா சேம் மெத்தட் நேம் சேம் டேட்டா டைப் வச்சு ஆனா செகண்ட் மெத்தட்ல வந்து 3 பாராமீட்டர் அதாவது அடிஷனலா தேர்ட் பாராமீட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெத்தட் தான் வந்து ஓவர்லோட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, 2 மெத்தட் இருக்கு அப்படின்னா அந்த சேம் மெத்தட் நேம் பிளஸ் அதோட பாராமீட்டர் டைப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லைன்னா சேமா இருக்கலாம். சேமா இருக்கும்போது அதோட கவுண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும், அதாவது நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் வந்து டிஃபரா இருக்கணும். இந்த கான்செப்ட் தான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். இந்த மெத்தட் ஓவர்லோடிங் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கம்பைல் டைம் பாலிமார்பிசம்க்கு இது சப்போர்ட் பண்ணுது. கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னா என்ன? அதாவது ஒரு மெத்தட் ஆப்ஜெக்டோட பைண்டா இருக்கும், சரியா? அந்த ஆப்ஜெக்ட் வச்சுதான் நம்ம அந்த மெத்தடை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம கம்பைல் டைம் பண்ணும்போதே எந்த மெத்தடை இது வந்து ஆப்ஜெக்ட் கால் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்தால் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் தான் வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஓவர்லோடிங் மெத்தடை பார்க்கலாம். ஓவர்லோட் மெத்தட். இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், ஓவர்லோட் கிளாஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்னன்னா செக் மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கேன். 2 செக் மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன் டைப் வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஒன்னு இன்ட் ஒன்னு கேர். ரெண்டுலயுமே வந்து பாராமீட்டர் ரெண்டு பாராமீட்டர் சேம் நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஒண்ணுல வந்து இன்ட், இன்னொன்னுல வந்து கேரக்டர். அவ்வளவுதான். சோ வந்து இது வந்து நார்மல் மெத்தட். அதை ஓவர்லைட் பண்ணி நான் இங்க வந்து கேரக்டர்ல இங்க வந்து எழுதிருக்கேன். இது வந்து ஓவர்லோடட் மெத்தட். ஸோ நம்மளால வந்து சேம் மெத்தட் நேம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதுவே வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றது? அதே செக் மெத்தட்க்கு அடிஷனலா இன்னொரு பாராமீட்டர் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் செக் மெத்தட் 2 பாராமீட்டர் தான் இருக்கும், மூணாவது இப்போ உள்ளது வந்து 3 பாராமீட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஓவர்லோடட் மெத்தட் தான். இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா பிரைவேட்ல பண்ணிருக்கேன். ஸோ இந்த பிரைவேட்டை இன்னொரு பிரைவேட் மெத்தட் வச்சிருக்கோம், சரியா? இப்போ இத வந்து சேம் மெத்தட் நேம் ஆனா வந்து இப்போ வந்து மெத்தட் நேம் சேம், அதோட நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் சேம். ஸோ கேரக்டர் அதாவது ரிட்டர்ன் டைப் வந்து சேமா வச்சா ஓவர்லோட் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இன்ட் இது கேர் ஆனா இங்க எடுத்துக்கலாம். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டூப்ளிகேட் மெத்தட்னு சொல்லுது. ஸோ ரிட்டர்ன் டைப்பை பொறுத்து ஓவர்லோடிங் நடக்காது, சரியா? அதான். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தட ஓவர்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியும். ஒண்ணுமே இல்ல, டைரக்டா நம்ம அந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா போதும், அவ்வளவுதான். மற்றபடி அந்த கான்செப்ட் சேம் தான். ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி கம்பைல் டைம் ஓவர்லோடிங் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் அதோட ஆப்ஜெக்ட்ல இருந்து மெத்தடை கால் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மெத்தட் கால் பண்ணும்போதே இந்த கிளாஸோட இந்த மெத்தட்ல என்ன பேராமீட்டர் கேரக்டர் பேராமீட்டர் உள்ளதான் கால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்பைல் டைம்ல தெரியுது. ஸோ இதுல எந்த எரரும் அடிக்கல. இந்த ப்ராசஸ் தான் கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா நம்மளால வந்து என்னன்னா வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை ஓவர்லோட் பண்ண முடியும், அதே நேரத்துல பிரைவேட் மெத்தட்ஸையும் ஓவர்லோட் பண்ண முடியும். ஆனா வந்து ரிட்டர்ன் டைப் பொறுத்து நம்ம வந்து ஓவர்லோட் பண்ண முடியாது. அதான் வந்து இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவர்லோடிங் கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த குளோபல் டெக் கோட் சேனலுக்கு வந்து லைக், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.